இங்க ஒரு கிளாஸ்ல டீச்சர் வந்து நம்மளோட கிளாஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு ஜாயின் பண்ணியிருக்கா. அதனால அவகிட்ட எல்லாருமே நல்லா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப பேக் பெஞ்ச்ல ஒரு பையன் உட்காந்துருப்பான். அந்த பையனுக்கு அவங்கள பார்த்த உடனே பயங்கர ஷாக்கா இருக்கு. ஏன்னா இப்ப அந்த பையனோட அம்மாவே இப்ப புதுசா வந்திருக்க அந்த ஸ்டூடெண்ட் தான். அம்மாவா இருந்துகிட்டு இப்படி ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ஒரே வயசுல இருக்காங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அவங்க அம்மா ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது வேற யாரையோ கொள்றதுக்கு பதிலாக அவங்க அம்மாவை தெரியாதனமா ஒரு திருட வந்து கொண்டுடுவான். இப்ப அந்த குழந்தைய வந்து தனியாவே தான் வளர்ந்துட்டு இருக்கும். ஆனா இப்ப அவங்க அம்மா வந்து திடீர்னு கண்ணை திறந்து பார்த்தா அவங்க உயிரோட வந்துருவாங்க. ஆனா அவங்க எந்த டைம்ல இறந்து போனாங்களோ அந்த டைம்ல உயிரோட வராம 10 வருஷத்துக்கு அப்புறமா உயிரோட வந்துருவாங்க. 10 வருஷத்துல அவங்க பையன் நல்லா வளர்ந்து இப்ப ஸ்கூல்லயும் ஜாயின் பண்ணிருப்பானா. இப்ப அவங்களும் வந்து ஸ்கூல்ல தான் கரெக்டா பிறந்து வந்திருப்பாங்க. அவங்களோட பையன் பேரை வந்து யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையன் தான் வந்து அந்த ஸ்கூல்லே இருக்கிற ஒரு பெரிய டான். என்ன நம்ம பையன் பேரை போயிட்டு டானா சொல்றாங்க, நம்ம பையனை ஒண்ணு நம்ம அப்படி வளர்க்கலையே அப்படின்ட்டு போய் பார்த்தா உண்மையாவே அதான் அவங்களோட பையன் தான். முடியெல்லாம் கலர் பண்ணிக்கிட்டு பாக்குறதுக்கே கேங்ஸ்டர் மாதிரி தான் இருப்பான். இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அப்படியே பிடிச்சி இழுத்து எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி மாறுவேன், நான் உன்னை அப்படியே வளர்த்தேன் அப்படின்ட்டு கேட்பாங்க. நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொன்னாலும் வந்து அந்த பையன் நம்ப மாட்டேங்கிறான். அவங்க அம்மா வந்து சின்ன வயசா இருக்கும்போது சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே இப்ப அந்த பையனுக்கும் அவங்க அம்மா ஞாபகம் தான் வருது. உண்மையாவே வந்து அவங்க தான் அவனோட அம்மான்ட்டு நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக இப்ப அவங்க அம்மா வந்து சின்ன வயசுல நிறைய நூல்லாம் வச்சு ஒரு டால்பின் பொம்மையை செஞ்சிருப்பாங்க. அங்க இப்ப அதே மாதிரி நிறைய நூலுங்க இருக்கும். அதெல்லாம் வச்சு டால்பின் பொம்மை மாதிரி செஞ்சு அது ஒரு கீச்செயின் மாதிரி கொடுப்பாங்க. இப்ப அந்த கீச்செயின் அந்த பையன் பார்த்ததுக்கு அப்புறமா தான் உண்மையாவே இவங்க நம்மளோட அம்மா தான் போல இருக்கு அப்படின்றதே நம்புவான். அடுத்ததா இப்ப இந்த பையன் வந்து அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான். இப்ப அவங்க இருக்கும்போது வந்து ஒரு பெரிய பங்களால தான் இருந்தாங்க. இப்ப என்னமோ ஒரு சின்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பான். என்ன இவ்வளோ சின்ன வீட்டில் நீ இருக்க, என் வீடு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ தான் தெரிய வரும். இப்போ இவங்க இருந்த பெரிய வீட்டை வந்து இந்த பையன் இருப்பான், அவன் வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துருப்பான். சரி உண்மையாக லவ் பண்ணா கூட பரவாயில்ல, ஏதோ கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாச்சு ஏற்றுக்கலாம். அந்த பொண்ணு என்னடா நான் பெரிய வீட்டில் உட்காந்துக்கிட்டு இவனை சின்ன வீட்டுக்கு அனுப்பிட்டு இவனை சுத்தமாக மதிக்கிறதே கிடையாது. என் வீட்டை திருப்பி கொடுனாலும் கொடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு என்ன பண்ணுறதுனோ தெரியல, வெளியே தான் டான் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன், உள்ளே உட்காந்து அழுதுட்டு தான் இருக்கேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சரியான முட்டாளா இருக்கு, இவ்வளோ வளர்ந்துருக்கிறியே, அதனால தான் நான் இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தேன்னா எல்லாமே சரியா இருந்திருக்கும் அப்படின்னு திட்டுவாங்க. இதுக்கு மேலே உன்னை நான் தனியாகவே விட போகிறது கிடையாது, இனி எங்கே இருக்கிறியோ அங்கெல்லாம் நானாக இருக்க போகிறேன் அப்படின்றதுக்காக தான் இப்போ இந்த பையன் படிக்கிற கிளாஸ்லேயே போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணியிருப்பாங்க.